அஸ்ஸலாமு அலைக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லைட்டிங் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ரவா கேசரி. வீடியோவை லாஸ்ட் வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சூப்பரான ரவா கேசரி ரெடி பண்ணிடலாம். 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்திருக்கேங்க. நெய் நல்லா காஞ்சதும் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற பாதாம் சேர்த்திக்கலாங்க. நான் நட்ஸ், பாதாம், முந்திரி பருப்பு ரெண்டும் தாங்க சேர்த்திருக்கேன். உங்களுக்கு தேவையான நட்ஸ் நீங்கள் எதுவாக இருந்தாலும் சேர்த்திக்கலாம். பாதாம் கொஞ்சம் ஃப்ரை ஆனதுமே கூட முந்திரி பருப்பு சேர்த்திக்கலாங்க. நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். 10 நிமிஷத்தில் சூப்பரான ரெசிபி ரெடி பண்ணிடலாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், நம்ம நட்ஸ் நல்ல ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு. அதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதே பேனில் 1 கப் ரவை எடுத்துருக்கேங்க. இது ஒரு 150 கிராம் ரவைங்க. லோ ஃப்ளேம்லேயே ரவையை நல்லா வறுத்துக்கலாம். ரவையோட கலர் மாறக்கூடாதுங்க. ரவை நல்லா வறுபட்டாச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். 1 கப் ரவைக்கு 2.5 கப் அளவு தாங்க தண்ணி. பேனில் 2.5 கப் அளவு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கலாங்க. பாருங்கள், தண்ணி நல்லா கொதிச்சுட்டே இருக்குது. லோ ஃப்ளேம்லேயே குக் பண்ணுங்கள். வறுத்து வச்சிருக்கிற ரவையை இந்த தண்ணியில் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ பாருங்கள், நம்ம ரவையெல்லாம் சேர்த்திட்டோம். நல்லா கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். லோ ஃப்ளேம்லேயே குக் பண்ணுங்க. ரொம்ப சிம்பிளான ரெசிபிங்க. சீக்கிரமாக செஞ்சிடலாம். சூப்பராக இருக்கும். வீட்டில் இருக்கிற எல்லாரும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், நம்மளோட தண்ணி எல்லாமே இந்த ரவை நல்லா அப்சர்வ் பண்ணிருச்சு. இதில் 100 கிராம் சர்க்கரை சேர்த்திக்கிறேங்க. நான் புது வீடியோ நிறைய அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைட்டிங் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். சுகர்லாம் நல்லா கரைஞ்சிருச்சுங்க. இதில் ஃபுட் கலர் சேர்த்திக்கிறேங்க. நான் ரெட் கலர் தான் எடுத்திருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட கேசரி நல்ல கலர்ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு. ஒன் ஸ்பூன் நெய் சேர்த்திக்கிறேங்க. நெய் சேர்த்தி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஏலக்காயை நல்லா பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். அதுவும் 1 ஸ்பூன் சேர்த்திக்கிறேங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க நட்ஸும் சேர்த்திக்கலாங்க. நட்ஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்மளோட ரவா கேசரி ரெடி ஆகிடுச்சு. இது 10 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். ரொம்ப சிம்பிளான ஸ்வீட்டான ஒரு ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ரவா கேசரி நல்லா ரெடி ஆயாச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். லைட்டிங் கிச்சனை வாட்ச் பண்ணதுக்கு நன்றி.